வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனாவை முத்து தேடி தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லை. மீனா இப்படி சொல்லாமே போக மாட்டாளே, எங்கே போனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாளே அப்படின்னு சொல்லி அங்கங்கே தேடி பார்க்குறாங்க. ஒரு பக்கமும் இல்லை. அப்போ மீனாவோட ஃப்ரெண்டுகிட்ட பூரா கேட்காங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, மீனா கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போகாதுண்ணே அப்படி இப்படின்னு சொன்னோன்னா முத்துக்கு ரொம்பவே சங்கடமாக போயிடுது, அழுகிறாரு. இப்போ சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி, டேய் மீனா எதுவும் ஃபோன் பண்ணாளா அப்படிங்கும்போது, இல்லையாம்மாம்மா அப்படிங்கிறாங்க. எங்கே போனானே உங்கள் அக்கா தெரியல, தேடி பார்த்தேன்டா இன்னும் புரியல அப்படிங்கும்போது, நம்ம வீட்டில் போய் பார்த்தீங்களா மாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்கள் அம்மா தனியாக இருக்கிறதுனால அந்த சிந்தாமணி வீட்டுக்கு வெளியே 2 ஆளை விட்டு அவங்க எங்கே போகிறாங்க ஏது போகிறாங்கன்னு பார்க்குற மாதிரி ஆள் விட்ட உடனே இவங்கள வந்து பார்வதி வீட்டில் கொண்டு விட்டாங்க அப்படிங்கும்போது, மாமா பார்வதி வீட்டில் போய் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அங்கே தானே போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அங்கே பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி வீடு பூட்டி கிடக்கு. இங்கே பார்வதிக்கு ஃபோன் பண்ணி பார்க்காங்க, பார்வதிக்கும் போகல. என்ன செய்யுதுன்னு தெரியாமல் சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சீதா நம்பரும் ஆஃப்னு வருது. இப்போ நேராக அருண் வீட்டுக்கு போகிறாங்க. அருண் வந்து சீதாவை காங்கலன்னு சொல்லிட்டு, சீதாவை எங்கே போனா தெரியுமா அப்படின்னு சொல்லி முத்துட்டு கேட்குறாங்க. நானே மீனாவை தேடி தான் வந்தேன் அப்படிங்கும்போதையோ, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத, சீதா அம்மா வீட்டிலேருந்தா வர சொல்ல சீக்கிரம், நான் எவ்வளோ நேரம் தான் கால் பண்ணி பார்க்குறது அப்படிங்கும்போது, புரியாமல் பேசாதியா, அங்கே இல்லை அப்படிங்கும்போது, இல்லையா இப்போ எங்கே போயிருக்காங்க அப்படிங்கும்போது, பார்வதி வீட்டில் தான் வந்து அத்தை இருந்தாங்க, சீதா எங்கே போனான்னு தெரியாது அப்படிங்கும்போது, அப்போ அங்கே போயிருப்பா அப்படிங்கும்போது, அங்கேயும் யாரும் இல்லை வீடு பூட்டி கிடக்கு அப்படிங்கும்போது, போயா அப்படின்ட்டு இருக்கும்போது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி முத்துட்ட கேட்குறாரு. எதுக்கு அங்கே போனாங்க வச்சாங்க அப்படிங்கும்போது, சத்யா வந்து அந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கிறதுக்காக கூட்டி போயிட்டான் அப்படின்னு. என்னது அந்த ஃபைனான்சியர் மூல சத்யா கூட்டி போயிட்டானா? ஐயோ என் பொஞ்சாதிக்கு மட்டும் என்னமோ ஆச்சு, அந்த சிந்தாமணியோட நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நேராக சிந்தாமணி வீட்டுக்கு 2 பேருமே போகிறாங்க. அங்கே சிந்தாமணி வீட்டில் சிந்தாமணி இல்லை, சிந்தாமணி வீட்டுக்காரர் மட்டும் இருக்காங்க. என்னாச்சு மீனா வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவர் கேட்குறாரு அருண், என் பொஞ்சாதி சீதாவுக்கு மட்டும் தான் ஆச்சுன்னா உங்களை யாரும் நச்சு போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் யாருங்க இல்லை, நானே இந்த சிந்தாமணி தேடி தான் வந்தேன், சிந்தாமணி இங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு எங்கேயோ ஒன்று பிசுறு உழுது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காரு. இவர் முத்து வந்து அருண்கிட்ட சொல்கிறாங்க, சிந்தாமணியோடைய வேலையாக தான் இருக்கணும், மீனா ஃபோனும் ஆஃபாக இருக்குது, இங்கே சீதா ஃபோனும் ஆஃபாக இருக்குது, பார்வதி ஃபோனும் ஆஃபாக இருக்குது, வீடும் பூட்டி கிடக்குது, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இங்கே ஃபைனான்சியர் வந்து ரேகாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க, எடுக்கவே இல்லை ரேகா. அப்போ முத்து வந்து அருண்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அருண், ஒன்றால் முடிஞ்சது எதுவும் பண்ண முடியுமா பாரு, நான் ஏதாவது பார்க்குறேன் அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நான் சீதாவுக்கு எதுவும் ஆட மாட்டேன், உங்கள் வீட்டாம்மாவை நான் பார்த்துப்பேன், நான் ஒரு காய்ச்சட்டக்காரன், நான் யாருங்கிறத காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டார். சார் அந்த மாதிரி என் வீட்டம்மாவை காலையிலேருந்து எங்கே போச்சுன்னு தெரில, அதே மாதிரி என் மைனியும் காணலை, அவங்க பேர் மீனா, எங்கள் மாமியாரிங்காங்களே அப்படிங்கும்போது, என்ன அருண் வரிசையாக அடிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. சார் சொல்லுதும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என் சவளப்பாடி ஒருத்தன் வந்து படிப்பே கிடையாது, பெருசாக எதுவுமே இல்லை, அவன் பெரிய ஹீரோ மாதிரி என் மாப்பிள்ளைக்கு ஒரு வசதியான இடத்துல பொண்ணை கூட்டி போய் இன்றைக்கி கொண்டு வச்சுருக்கான், அவனை கூப்பிட்டு வெளுன்னு ஒழுங்க, என் மச்சனை எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடும், தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரேகாவை கூட்டி கொண்டு என் அப்பாட்ட விட்டா கண்டிப்பாக என் அப்பா அவங்க வீட்டை சொல்லி என் ரேகாவை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு. யோ நீ சொல்லுதெல்லாம் சரியாக இருக்கா, காகிச்சட்டக்கார மாதிரி பேசியா அப்படிங்கும்போது, சொல்லுதா நீங்கள் தான் எதாவது பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பேப்பரில் எழுதி கொடு, வீட்டில் எங்கே போனாங்கன்னு தெரிலன்ட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கும்போது, சார் என்ன சார் நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க, நான் என் வீட்டம்மா வாங்கன்னு சொல்கிறேன் அப்படிங்கும்போது, அருண் இவ்வளோ நாளாக இதே வேலை தானே பார்த்துட்டு இருந்தேன், இதே பதில் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் சொந்தக்காரங்க வந்தாலும், இப்போ புதுசாக பஞ்சாயத்து மட்டும் இல்லைன்ட்டு நீ வந்து சீக்கிரமாக பண்ணணும் வைக்கணுங்கிற, எல்லோரும் மூலம் தான் பண்ண முடியும், என்ன அது ஸ்பெஷலாக அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சார் நல்லா இருப்பீங்க, சீதா வந்து வீட்டுக்கு போயிருக்கான்னு நான் அசால்ட்டாக இருந்துட்டேன், ஆனால் அவன் எங்கே போனால் ஏது போனான்னு தெரியல, நேராக ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கும்போது, சரி நான் என்னென்னு பார்ப்போம், நான் இப்போ மேலதிகாரி பார்க்க போகிறேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே அருணுக்கு என்ன செய்யணும்னு தெரில, சரி நம்ம வந்து தான் தேடி ஆகணும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கு வீடு எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டு அங்கங்கே போகிறாங்க. அந்த வீட்டில் ரோகிணி இருக்காங்க. சிந்தாமணி வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இந்த வீட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்ட்டுறாங்க அருண்கிட்ட. உடனே அருண் வந்து சீதாவை பார்த்தா என்ன சொல்லுங்கள் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்போ இங்கே ரவி ஒரு பக்கம், சுருதி ஒரு பக்கம் எல்லாம் காரில் தேடிட்டு கிடக்காங்க.
மீனாவும் சீதாவையும் காணவே இல்லை. அப்போ முத்துக்கு ஒரே யோசனையாக இருக்குது. கண்டிப்பாக அந்த சிந்தாமணி தான் அதை பண்ணியிருக்கணும். மீனா அப்படி பண்ணுற ஆள் இல்லைல்ல அப்படி சொல்லி யோசிக்கும்போது தான் நம்ம பார்வதி வீட்டுக்கு போகும்போது மீனா செருப்பு கிடந்துச்சு, சீதா செருப்பும் கிடந்துச்சுல. அத்தை செருப்பு அங்கே தானே கிடந்துச்சு, பார்வதி செருப்பும் அங்கே தானே கிடந்துச்சு. அப்படி போனாங்கன்னா கண்டிப்பாக அதை போட்டு தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. அப்போ கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தோணுது. இப்போ வீட்டு பூட்டி இருக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே சிந்தாமணி மீனாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாரு மீனா, உன்னையும் தூக்கிட்டேன், சீதாவையும் தூக்கிட்டேன், உங்கள் அம்மா இங்கே தான் இருக்குது, உங்கள் பார்வதி இங்கே தான் இருக்குது, எனக்கு என் முகம் இங்கே வந்தாகணும். நீ சத்யாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லு. அப்படி வந்து என் மோளை என்கிட்ட விட்டான்னா நீங்கள் போயிட்டே இருங்க, இல்லைன்னா அவ்வளோதான், நான் என்ன பண்ணணுன்னு தெரியாது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணடி அப்படின்ட்டு சிந்தாமணி ஃபோனை கொடுக்குறாங்க. இங்கே அருணுக்கு ஃபோன் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சிந்தாமணி. அந்த சூழ்நிலையில் சத்யாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறான்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணி மீனா பேசுகிறாங்க. ஏங்க நான் பார்வதி வீட்டில் தான் இருக்கேன். என்னது ஏங்கங்கிற அப்படிங்கும்போது, இல்லை என் தம்பி தான் அப்படி பேசிட்டேன். டேய் சத்யா, நான் அம்மா சீதா எல்லாருமே பார்வதி வீட்டில் தான் இருக்கேன், என் பார்வதி இங்கே தான் இருக்குது. அந்த சிந்தாமணி வெளில போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இங்கே தாண்டா இருக்கேன், நீ சீக்கிரம் சத்யாவை கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. யாரை சத்யாவை கூப்பிட்டு வரணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைடா ரேகாவை கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் ரேகாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முத்து ஃபோனை வச்சுட்டு மீனா தான் ஃபோன் பண்ணுறா, இது சிந்தாமணி ஃபோனில் இருந்து பேசுகிறா சார் ரைட்டு அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் சார் இந்த மாதிரி என் வீட்டம்மா, என் மாமியார், என் குழந்தை எல்லாத்தையுமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க அந்த சிந்தாமணி அப்படிங்கும்போது, அருணும் இப்போ தான் வந்து ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துருக்காரு, நீனும் எழுதி கொடு அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் இவ்வளோ லேட் பண்ண எப்படி சார் அப்படிங்கிறாங்க. இல்லை மேலதிகாரி மேலே போயிருக்காரு, மேலதிகாரி பார்க்க போயிருக்காரு, வரட்டும் வந்த பிறகு வரோம் அப்படிங்கிறாங்க. முத்து பார்க்குறா, இதுக்கு மேலே நம்ம பொறுத்தா சரி வராது அப்படின்னு சொல்லி கதவை நொறுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே மீனா அம்மா எல்லாரையுமே உட்கார வச்சுருக்காங்க. ஏய் முத்து, ஒன்று யாரா வர சொன்னா, நான் வந்து அந்த சத்யாவையும் என் மோளையும் தானே வர சொன்னேன் அப்படிங்கும்போது, வருவாங்க நல்லா வருவாங்க, புருஷன் முன்னாட்டியே வருவாங்க, நீ கண் குளிர பாரு அப்படிங்கிறாங்க. ஏய் முத்து, என் மோளுக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சும் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சிந்தாமணி, நீ இந்த அளவுக்கு போயிட்டல, நீ நான் விடவே மாட்டேன் பாரு, உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி சல்லி ஆக்குறேன் பாரு அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, நீ ரொம்ப ஓவராக பண்ணுறடா அப்படின்ட்டு இருக்கும்போது சிந்தாமணி ஆட்கள் பூரா வந்து அருணை வந்து நொறுக்க போகிறாங்க. அருண் அப்போ வந்து நிற்காரு. உடனே முத்து, நீ தான் எவ்வளோ வேலையும் பண்ணியாடா, இல்லை காங்கலை வைக்கலன்னு என்கிட்டே சொல்லிவிட்டு நீ வந்து இந்த வீட்டில் கொண்டு வச்சுருக்கியா அப்படிங்கும்போது பார்வதி நடந்தது எல்லாத்தையுமே அருண்கிட்ட சொல்கிறாங்க. உடனே நீங்களாம் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்கறதுக்கு வரல, நீ காக்கி சட்டைக்காரன் யார் டேய் இவனையும் பிடிச்சி கட்டி விட்றா அப்படிங்கிறாங்க. எல்லாரையுமே கட்டி வச்சு விடுதாங்க. இங்கே முத்து வந்தாலும் நைஸாக அதை கலத்திட்டு எல்லாரையும் வெளுன்னு வளர்த்து குழந்தை கட்டிக்கிட்டு இருக்கும்போது காக்கி சட்டைக்காரங்களும் வந்துடுறாங்க. வந்து எல்லாருமே ஸ்டேஷன் கூட்டி போயிடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு மீனா சீதா எல்லாத்தையும் கேட்காங்க. அவங்க நடந்தாலாம் சொல்லுதாங்க. சிந்தாமணி இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா, இந்த ஃபைனான்ஸ் தான் பண்ணுவீங்க, இப்போ இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கும்போது, சார் அது சார் இது சார் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் வெளியே வர முடியாது, வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை உள்ளே அனுப்பிடுதாங்க. இப்படி இருக்கும்போது சத்யாவை கல்யாணம் பண்ணி ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து உள்ளே இருக்க சிந்தாமணியை பார்க்க போகிறாங்க. 2 பேரும் புருஷன் முன்னாடி. இதை பார்த்த சிந்தாமணி பயங்கரமாக கத்துதாங்க. ஏய் சத்யா, என் மோளை கல்யாணம் பண்ணிட்டாலும் நான் வெளியே மட்டும் வந்துக்கிட்டு இருந்தேன், விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாங்க, முதல்ல வெளியே விடட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், உங்களை வெளியே விடுற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே முத்து மேலேயும் மீனா மேலேயும் சரியான கடுப்பாகுது. இங்கே ஃபைனான்ஸ் இருக்குது, ரேகாவை பார்க்காம இருக்க முடியல. இன்னும் ரேகாவை பார்க்க சத்யா வீட்டுக்கு வராங்க. சத்யா மாமனார் பார்த்தோன்னா ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. எதுவுமே பேசாமல் ரேகா அப்படிங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா வேண்டாம் அம்மா வேண்டான்னு வந்துட்டேன், அம்மாவே உள்ளே போக வச்சவங்க வீட்லேயே வந்து இருக்கிறேன், இது எப்படிம்மா அப்படிங்கிறாங்க. அப்பா நான் உள்ளே போக வைக்கணும்னு வைக்கல, சீதாவையும் எங்கள் மைனி மீனாவையும் எங்கள் அத்தையும் இப்படி பாடாப்படுத்திருக்காங்களா, அது நீங்கள் என்ன கேட்டீங்களா அப்படிங்கும்போது, எனக்கு இது தெரியாது இந்த விஷயமும், ஆனால் எப்படியாவது உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடும்னு மட்டும் சொன்னான், ஆனால் நினைக்கல, நீ கல்யாணம் முடிச்சிருக்கியம்மா, என்னை பற்றி ஒரு வார்த்தை நினச்சியாம்மா, எனக்கு வந்து தனியாக தான் இருக்கணும், நான் கூட தான் இருப்பேன்னு சொன்னதுனால தானே நான் சிந்தாமணி வேண்டாம் தனியாகவே இருப்பேன்னு சொல்லி இவ்வளோ காலமாக இருந்தேன். சரி உனக்கு கல்யாணம் முடிய போகுது, இனிமேல் அம்மாங்கிற இடத்துல ஆள் வேணுங்கிறதுக்காக தான் பேசினேன், நீ என்னை வேணான்னு வந்துட்டியம்மா அப்படிங்கும்போது, இல்லைப்பா என்ன மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு பேசினோன்னே, சரிம்மா
நீனும் சத்யா நம்ம வீட்டுக்கே வாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சீதாவோட அம்மா, இல்லைங்க கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும், உங்கள் வீட்டம்மா வேறு உள்ளே இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் தான் நினச்சிட்ருப்பாங்க, அதனால் அவங்க வெளியே வந்த பிறகு கோவம்லாம் தீரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் வரோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் சீதா, நீ இந்த வீட்டில் வந்து நீ கஷ்டப்பட வேண்டாம் ரேகா அப்படிங்கிறாங்க. எப்பா இல்லைப்பா நான் இங்கே இருந்துப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே இதில் ஒரு 2 லட்ச ரூபா இருக்குமா, கை செலவு வச்சுக்க, தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணு, நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களும் கிளம்பிடுறாங்க. இங்கே முத்துக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சரி ரைட்டு, அவரோளவு மனசு மாறி வந்துட்டார்ல, வரட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரவேற்பு எல்லாம் ரெடி பண்ணுதாங்க. ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க அண்ணாமலைட்ட, ஏங்க இந்த முத்துக்கு காசு இருந்துச்சுன்னா வீட்டு கடனை கொஞ்சம் கொடுக்க வேண்டியதானுங்க, மனோஜும் பணத்தை புரட்டதுக்கு அவ்வளவு லாந்து தான் இது தெரியாதா இந்த முத்துக்கு, மச்சின கல்யாணத்துக்காக இவ்வளவு செலவு பண்ணணுமா வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, அங்கே பாரு விஜயா, மனோஜ் அவன் சுயநலத்துக்கு ஏதாவது செய்வான், ஆனால் இந்த முத்து மீனாவும் அடுத்தவங்களுக்காகவே தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த சிந்தாமணி இந்த மீனாவையும் முத்தையும் கொண்டு ஒரு இடத்துல வச்சு விட்டா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இப்படி பார்க்குறாரு. அண்ணாமலை சொல்கிறாங்க, எங்கே கொண்டு எப்படி வச்சாலும் சரி தான், முத்துக்கு அதை எப்படி சமாளித்து எங்கே வரணும்னு தெரியும் அப்படிங்கும்போது, ஏங்க மனோஜ் ஒத்தியில் சங்கடப்பட்டு அந்த ரோகிணிக்கு பணம் கொடுக்கணுமாங்க, இந்த முத்தையும் எதையாவது பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், மனோஜுக்கு வேறு கல்யாணம் பிடிக்கலாங்களாங்க, அவனும் முத்தோட அண்ணன் தானே அப்படிங்கும்போது, முத்தோட அண்ணங்கிறதுனால தான் அவன் கடனை அந்த முத்து கொடுத்து இந்த வீட்டை மீட்டிருக்கான், இதுக்கு மேலே அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், நான் செய்ய விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் மனோஜ் சொல்கிறார், அப்போ எனக்கு எதுவுமே நடக்கக்கூடாதா, இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லாத அந்த சத்யா கல்யாணம் முடித்து பெரிய பணக்காரியை கல்யாணம் முடிச்சிட்டான், நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் வந்து ஒன்றுமில்லாமல் இருந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிட்டே, பிஸ்னஸ் மேன் பெரிய வாயில் தான் வடை சுட்டுக்கிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் மேன் அந்த வீட்டுக்கு என்னடா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. இங்கே எதுவுமே ரவி சொல்கிறாரு, இங்கே பாரு ரொம்ப ஓவராக பேசுகிறத, உன்னால் முடிஞ்ச யாருக்காவது ஒருத்தரம் பண்ணாமல் ஸ்ருதியோட அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இந்த மீனா குடும்பம் ஒன்றும் இல்லாமல் கிடந்துச்சு, பெரிய பணக்காரி வீட்டில் கல்யாணம் பண்ணி பெரிய தோரணை தான், ஆனால் மாமியாரையும் உள்ளே வச்சுட்டாங்கன்னு சொல்லி தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பாருங்கள், சேர்த்து வந்தீங்கன்னா ஒரு ரூபாய் சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், இல்லைன்னா போய்கிட்டே இருங்க, இப்படி ஏதாவது பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படிங்கும்போது சொல்லி, இந்த முத்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா அப்படிங்க. மம்மி அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்தியா, நல்லா சாப்பிட்டியா, நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போனேன், அதோட நிப்பாட்டிக்க மம்மி, அவங்க கதையை அவங்க பார்ப்பாங்க. வாங்கிட்டு கிடைக்குமா, இல்லை ஏதாவது கோர்த்து விடலாமான்னு வரேன் மம்மி அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம கிளம்பலாம், இந்த சுருதி கல்யாணம் பண்ண குடும்பம்னு சொல்லி வந்தோம்னா நம்மளை இப்படி தான் பண்ணுவாங்க, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இவங்க பின்னாடியே மனோஜ் வந்து வாசுதேவன் வீட்டுக்கு போகிறாங்க. வாசுதேவன் வீட்டில் மனோஜை பார்த்தோன்னா, நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்க, ஃபங்க்ஷனில் தான் நின்றீங்க அப்படிங்கும்போது, உங்களை அங்கே சுருதி பேசுனதும் அங்கே தேவையில்லாத பேச்சு உங்களுக்கு பேசுனதும் நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அதை சொல்லதுக்காக அங்கே வந்தீங்க அப்படிங்கிறாங்க. அதை சொல்லதுக்கு வரலங்க, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நான் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு அவசர கதையாக ஒரு 5 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா வாசுதேவன் சிரிக்க ஆரம்பிக்கார். நீ பெரிய பிஸ்னஸ் மேன், உனக்கு லட்சக்கணக்கில் வந்து வருமானம் வருது, இதை நான் நம்பணும், நீ அண்ணாமலை பையன் தானே, எப்படியாவது நீ ஏமாற்றி எதுவும் பேசணும் வந்திருக்கியா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் வரல, எனக்கு ஒரு 5 லட்சம் தேவைப்படுது, நீங்கள் தந்தையில்னா நான் உங்களுக்கு அதை வட்டி முதலோடு தரப்போகிறேன் அப்படிங்கும்போது சுதா சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் அப்பா எழுதி 38 லட்ச ரூபா ஒரு ஆள்கிட்ட வாங்கியிருக்கீங்க, அதை கொடுக்க முடியாமல் அந்த வீடு ஏலம் போனது வச்சது எல்லாமே தெரியும், அதை உங்கள் தம்பி முத்து தான் எதையோ ஒன்று யார்ட்டையோ கடன் வாங்கி திருப்பி இருக்கார், இப்படி இருக்கும்போது நீங்கள் 5 லட்சம் வாங்கிட்டு எங்களுக்கு திருப்பி தரவில்லை, அது நடக்க போகிறது கதையே கிடையாது அப்படிங்கும்போது, இல்லை நான் வச்சுருவேன் அப்படிங்கும்போது, இதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கலாம் நான் செய்கிறேன் அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்றோடனே வாசுதேவன் கேட்குறாரு, என் மருமகனும் என் மகளும் எங்கள் வீட்டுக்கே வரணும், உங்கள் தம்பி எங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும் அப்படிங்கும்போது, அது அவன் தானே வரணும், நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, கிளம்புங்க, அதை பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணுங்கள், 5 லட்சம் இல்லை 50 லட்சம்னாலும் தரேன் அப்படிங்க. 50 லட்சமா? அப்படி ஆமாம் 50 லட்சம் தரேன்
ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கும் எனக்கு தான் தெரியணும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படிங்கும்போது நான் கண்டிப்பாக அதை பண்ணுறேன், எப்படியாவது ரவிகிட்ட சொல்லி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போய் ரவிகிட்ட வீட்டில் டேய் ரவி, உன்ட்ட மொட்டை மாடியில் கொஞ்சம் பேசணுமாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. உடனே மனோஜே, ஏதாவது ஆதாயம் இல்லைன்னு நீ கூப்பிட மாட்டியா, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லடா, ஏன்டா கிடந்து இப்படி சங்கடை போட்டுக்கிட்டு இருக்க? சுதி ரெஸ்டாரண்ட்டில் கிடந்து சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்க அப்படிங்கும்போது, டேய் அவன் என் வீட்டுக்காரி, அவள் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கா, அவளுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும்னு சொல்லி இருக்கேன் அப்படிங்கும்போது, ஏன் முதல்ல இருக்கல இப்போ எதுக்கு போனால் அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு இப்போ என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை, நீ பேசாமல் மாமனார் வீட்டுக்கே போயிடுடா, அவங்க பெரிய வசதியாக இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸோ எவ்வளோ பணமோ இருக்குது, அதை நீங்கள் அனுபவிச்சா மட்டும் போதும், நீங்கள் எதுவுமே உருவாக்க தேவையே இல்லை. உன் இடத்துல நான் இருப்போம்னா தினம் தினம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணோண்டா. ஏன்டா இப்படி நம்ம வீட்டிலேருந்து நடந்து கஷ்டப்படணும்? ஒரு நாள் முத்து மீனாவும் ரூமில் இருக்காங்க, நீங்கள் வெளியே இருக்கீங்க, அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி இப்படி ஏன்டா இருக்கணும்? எனக்கு யாருமே இல்லைன்ட்டு நீ காலில் கொண்டு அப்பா வைக்காரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன் மாமனாருக்கு எத்தனை வீடு இருக்குது, எத்தனை பங்களா இருக்குது, எவ்வளோ வீடா அப்படிங்கும்போது இதை சொல்ல தான் கூப்பிட்டீங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காத, தேவையில்லாமல் இதே மாதிரி சுற்றிட்டு யார்ட்டையும் பேசணுன்னா வாங்கி கட்டிக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிடுறாங்க. நான் முத்து ரவிட்டு கேட்குறேன், என்னடா அவன் எதுக்கு கூப்பிட்டான் அப்படிங்கிறாங்க. வேறு என்ன, நீ எதுக்கு இங்கே கிடந்து சங்கடப்படுத, அவன் மாமனார் வீட்டில் போய் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறான். அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரவி, இந்த மனோஜுக்கு ஏதாவது ஒரு ஆதாயத்துக்கு தான் அதை சொல்லுவான் இதை கூட அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஆதாயம்லாம் கிடையாது, அவன் நல்லா இருக்குன்னு சொன்னான் அப்படி அப்படின்னு சீனை போடுறாரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ மனோஜ் அந்த ஃபோனை நைஸாக எடுத்துகிட்டு வெளில போய் ஹலோ அப்படிங்கிறாங்க. சரி, மருமகன்கிட்ட பேசுனீங்களா, மருமகன் தனி கொடுத்தன வாரன்ட்டாரா, என்ன வரும் அப்படிங்கிறாங்க. வந்துடுவான் ரவி, சீக்கிரம் உங்களோட வந்துடுவான், நான் வர வச்சுருவேன், அப்படி வந்தோம்னா எனக்கு கண்டிப்பாக 50 லட்சம் தந்துடுவீங்கள அப்படிங்கிறாங்க. உடனே தந்துடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. திரும்பி பார்க்காங்க, முத்து ரவின்னு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ரவிக்கும் முத்துக்கும் சரியான கோபம். அந்த ஆளை மனோஜை போட்டு வழுக்கும்போது எம்மாங்கிறாங்க. அங்கே விஜயா, டே என்னடா மனோஜ் பண்ணுறீங்க, டே மனோஜை விடுங்கடா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை, என்னடா முத்து என்னாச்சு, சின்ன பையங்க மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? முத்து, எவ்வளோ பெரிய காரியம் நீ பண்ணியிருக்கா, அந்த சிந்தாமணி எவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சு பெரிய செலவு பண்ணி வரவரெல்லாம் பண்ணியிருக்கா, இப்போ எப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கும்போது, இல்லைப்பா இவன் என்ன பண்ணான்னு தெரியுமாப்பா, ரவியை சுருதி வீட்டுக்கு நிரந்தரமாக வீட்டோட மருமகனை அனுப்புனா இந்த மனோஜுக்கு 50 லட்சம் கொடுக்கன்னாங்களாம். அதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருக்கான் அப்படின்னா அண்ணாமலைக்கு சரியான கோவம் வந்துருச்சு. என்னடா நினச்சிட்ருக்க, என் 3 மக்களோட நான் இருக்கணும்னு நினச்சி தான் நான் எவ்வளோ சங்கடத்துக்கு மத்தியில் இங்கே இருந்துகிட்ருக்கேன்டா, இல்லை நான் சந்தோஷமாக கிராமத்தில் போய் இருந்து என் வாழ்க்கையை நான் பார்த்துருக்க மாட்டேனடா. நீ இங்கே இருக்க பிள்ளையா அவனை நீ ஃபோனை வைக்கணும்னுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இங்கே எதுக்குப்பா அவன் 10க்கு 10 ரூமில் இருக்கணும், அங்கே பெரிய பங்களா, ஏகப்பட்ட பங்களா இருக்குதுப்பா, சொத்து பத்து இருக்குது, இவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் 1000மோ 2000மோ கிடைக்கிறதுக்கு அவ்வளோ சங்கடப்பட்டுருக்காங்க அப்படின்னா சுருதி சொல்கிறாங்க. அது எங்கள் சௌரியம், நீங்களாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, எங்களுக்கு எங்கே இருக்கணும் ஏது இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும் மனோஜ், நீங்கள் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே சுருதி, இந்த மனோஜ் உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் பார்த்து பேசி இது பண்ணியிருக்கான் அப்படிங்கும்போது, ஆமாம் நான் கூட பார்த்தேன், எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பின்னாடியே போனாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது சுருதி எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. மம்மி, நீனும் உங்கள் வீட்டுக்காரர் என்ன நினச்சிட்ருக்கீங்க, மனோஜ்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க வச்சுருக்கீங்கன்னு. மனோஜ் தான் வீட்டுக்கு வந்தார், எனக்கு ஒரு 5 லட்சம் தேவைப்படுது தாங்க அப்படின்னு சொன்னார். 5 லட்சம் இல்லை 50 லட்சம் தரோம், என் மருமகனையும் அவனையும் வீட்டுக்கு கொண்டாங்க, அதனால் அவற்றை கேளுங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சுடுறாங்க. இங்கே ரவிகிட்ட சொல்கிறாங்க சுருதி, இங்கே பாரு ரவி, இனிமேல் மனோஜ்கிட்ட பேசினா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க, நான் இன்னும் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சா வீட்டில், எப்படி நம்ம இங்கே காலங்கழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காங்க. விஜயா நைட்டுக்கான்னு வராங்க. டே மனோஜ், ஏன்டா அப்படி பண்ணுற வைக்கிற அப்படிங்கும்போதேம்மா, 50 லட்சம்னா யாராவது விடுவாங்களாம்மா, 50 லட்சம் தரோன்னாங்க, உங்களுக்கு கூட 25 லட்சம் தந்துடுதாம்மா, எப்படியாவது ரவியை வீட்டோடு அனுப்பிட்டா போதுமா அப்படிங்கிறாங்க. டேய், நானும் அதான்டா நினைக்கிறேன், ரவி எதுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய சொத்தை விட்டுக்கிட்டு இங்கே இருக்கணும், கொஞ்ச நாளைக்கு அங்கே போய் இருக்க மாதிரி இருந்துட்டு சொத்தை பூரா ரவி வாங்கிக்கிட்டு நைஸாக வந்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், ஆமாம்மா இந்த ரவிக்கு வாழ தெரில, அதுபோக இந்த முத்து அவனை மாதிரியே இந்த ரவியும் சங்கடப்படணும்னு நினைக்கான், எனக்கு தெரியுதா,
இந்த ரவிக்கும் ஸ்ருதிக்கும் எங்கே தெரியுது? சரி ரைட்டு, நீ தேவையில்லாமல் மனோஜ் நீ தேவையில்லாத முத்துக்கிட்டேயும் ரவிக்கிட்டேயும் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காத. இதை நாசுக்காக தான் பண்ணணும். எப்படி பண்ணால் அவங்க போவாங்க நம்ம பார்த்துருவோம். ஆனால் நீ அந்த வாசுதேவன்ட்டையும் சுதாகிட்டையும் பேசின அமௌண்ட்டு வாங்க பாரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா. டேய், அந்த ரோஹினிட்ட எதுவும் ஃபோன் பண்ணி பேசுனியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவள் தான் கால் பண்ணிகிட்டே இருக்கா. நம்மகிட்ட தான் 5 லட்சம் இல்லையே, அதான் நான் ஓடிட்டும் சாடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. போய் மனோஜோட பிஏட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி வியாபாரம் நடக்கிறதுல 10% எனக்கு வந்துடணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி மேடம் கொடுக்க முடியும், வைக்க முடியும் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள், நான் அவரோட வீட்டம்மா. ஏன்னா இந்த கடை என் பேரில் தான் இருக்குது. அது மனோஜுக்கும் தெரியும். ஆனால் அது மறந்துட்டு அவர் லாந்திக்கிட்டு இருக்காரு. நான் நினச்சோம்னா ஒட்டுமொத்த லாபத்தையும் என்னால் வாங்க முடியும். எனக்கு இப்போ சுத்தமாக செலவுகள் இல்லை, பார்லர் வேலையும் இல்லை. அதனால் 10% எனக்கு வரணும். இது நீ மனோஜ்கிட்ட சொல்லக்கூடாது. விற்கிறதுல எனக்கு நீங்கள் அனுப்பி விட்றணும், வச்சிடணும் அப்படிங்கும்போது, நான் எப்படி பண்ண முடியும், இதுதான் பண்ணணும், வைக்கணுன்ட்டு போயிருந்தாங்க. அப்போ அங்கே விற்கிற பொருளுக்கு எல்லாமே ரோகிணிக்கு 10% அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. மனோஜ் ஒரு நாள் கடையில் கணக்கை பார்க்காங்க. 10% குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ ஜீவாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன ஜீவா, எல்லா வியாபாரத்துலேயும் 10% என் கணக்கில் வரல, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, வச்சுக்கிறீங்க? சார் அப்படிலாம் இல்லை சார், உங்கள் வீட்டம்மா தான் சார் அவங்களுக்குன்னு கேட்டாங்க அப்படின்னது. அவங்களும் கேட்டாங்களா? கடை நான் நடத்துகிறேன், ஏன் கடை நான் எது கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கும்போது, சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இந்த கடை ரோஹினி பேரில் தானே இருக்கான் அப்படிங்கிறது. ரோஹினி பேரில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிச்சு பார்க்காரு. ஆஹா, ரோஹிணியை வேண்டான்னு சொல்லி நம்ம 5 லட்சம் கொடுத்து சரின்ட்டு போனாலும் இந்த கடை பேரில் தான் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ் ஃபோன் பண்ணி, நான் மனோஜ் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்க வியாபாரத்தில் போகிறோம் 10% கேட்டியா அப்படிங்கும்போது, ஆமாம் மனோஜ், நான் பஞ்சாயத்து தானே, 5 லட்சம் தருது வரைக்கும், அது வரைக்கும் நான் 10% வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது, அது வரைக்கும் வாங்குவேன், அதுக்கப்புறமா நீங்கள் 10% கேட்பல அப்படிங்கும்போது, நான் ஏன் கேட்க போகிறேன் அப்படிங்கும்போது, அந்த கடை உன் பேர் தானே இருக்குது அப்படிங்கும்போது, என் பேரில் தான் இருக்குது மனோஜ், அந்த கடையை நான் எக்காரணம் கொண்டும் கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த கடை என் மனத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இல்லை, உங்கள் அப்பா மனத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. நான் கண்டிப்பாக இந்த கடை எனக்கோ இல்லை இதில் வருமானம் எனக்கு ஃபுல்லாக வந்தாகணும்னு சொன்னோம்னா, கண்டிப்பாக அந்த முத்து ரவியும் சும்மா இருக்க மாட்டாங்க. கடை எங்கள் அப்பா பணத்தில் இது பண்ணது தானே, எனக்கு வேணும்பாங்க, அதனால் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது, ரோகிணி உன் பாசம் யாருக்கும் கிடையாது, பேசாமல் நீ என்கிட்ட 5 லட்சம் வாங்காமல் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துருக்கேன், நான் வேறு கல்யாணம் முடிச்சு நல்ல மாதிரி இருக்கேன் அப்படிங்கும்போது, மனம் வச்சுங்க பாருங்கள், நீங்கள் என்ன வேண்டாங்கிறீங்க, இப்போ கூட நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த 5 லட்சத்தை நான் கடை வாங்கி தானே கொடுத்துருக்கேன், அது எனக்கு வேணும்ல அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, எப்படியா ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே மொட்டை சந்தோஷ்கிட்ட சொல்லி அவங்க வீட்டை மட்டும் கொஞ்சம் பணம் கலங்க அப்படிங்கிறாங்க. மொட்டை சந்தோஷம் சொல்லிடுறாரு, இங்கே பாருங்கள் மனோஜ், என் வீட்டிலலாம் கேட்க முடியாது, உங்களை பற்றி நான் எல்லாமே சொல்லியிருக்கேன், இவ்வளோ கடன் இருக்க ஆளுக்கு கொடுத்தா எப்படி வாங்குவேன்னு கேட்பாப்புல, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது, வேறு எங்கேயாவது தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே ட்ரை பண்ணி பார்க்காங்க. ஒன்றும் நடக்கலை. மனோஜ் நினைக்காரு, இன்னும் நம்ம செய்யக்கூடியதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை சந்தோஷம் சொல்லி, இங்கே பாரு, கம்பெனி பொருள் மாதிரியே உணத்துக்காகாத பொருளை ரெடி பண்ணு, அதே பொருளை நம்ம சேல்ஸுக்கு வைப்போம், யார் புதுசாக வராங்களோ அவங்ககிட்ட இதை கொடுத்து விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ மனோஜ், இந்த மாதிரி நீ பண்ணால் நீ மாட்டிக்குவியா அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாம், வேறு வழி கிடையாது, ரோகிணிகிட்டேருந்து எப்படியாவது இது பண்ணித்தாகணும், இந்த ஒரு நல்ல பொருள் மாதிரியே ஒன்றுமில்லாத பொருளை ரெடி பண்ணி கொண்டா அப்படிங்கிறாங்க. ரெடி பண்ணி ஷோரூமில் வைக்காங்க. அப்போ மனோஜுக்கு அந்த பொருள் வாங்க வர ஆள் பெரிய அதிகாரின்னு தெரியாமல் அவர்கிட்டயே விற்றுருந்தாங்க. பணமும் ஒரு 2 லட்சம் கிடைக்கிது. சரிட்டு இன்னும் ஒரு 3 லட்சம் சேர்ந்தா ரோஹிணி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்காங்க. அந்த பொருளை போய் வீட்டில் போய் ரெடி பண்ணி பார்க்காங்க. அப்போ தான் தெரிய வருது அது ஒன்றதுக்காகாத பொருள்ன்ட்டு. மனோஜ் கடைக்கு வராரு, இந்த பொருள் எப்படி பொருள் தரிக்க வச்சுருக்கீங்கன்னா, இல்லை நாங்கள் தரும்போது வேறு பொருள் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் இந்த பொருள் தான் வாங்கிட்டு போனேன், நீங்கள் யாருன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓவராக பண்ணிங்கன்னா ஒன்றுலாம் போயிடுவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதார். மனோஜ், நீ என்ன வேணாலும் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா தோரணையாக பேசிடுறாரு. அவர் ஒரு பெரிய அதிகாரின்னு தெரியாமல் அவர் என்னெல்லாம் பண்ணி கடையை மூடிடுறாரு. கடையை திறக்க முடியாமல் போயிடுது. மனோஜுக்கு கடையும் திறக்க முடியல, ரோகிணிக்கும் சொன்ன மாதிரி பணம் கொடுக்க முடியல. இப்போ என்ன பண்ணனே தெரியாமல் பறங்க முளைச்சிட்ருக்காரு. இங்கே முத்துக்கு வரக்கூடிய காரோடைய கலெக்ஷன் வாரம் வாரம் வருது. அதை மீனா பீரோவிலே வைக்காங்க. இங்கே மனோஜ் நினைக்காரு, நம்ம எப்படியாவது இன்னொரு 3 லட்சத்தை தேர்த்தி தானே ஆகணும், கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த கடையை திறக்கிறது ஏதாவது வழி பண்ணலாம், வழி பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு பெரிய வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணிடலாம், ஏன் ராஜேஸ்வரி ஆண்டிகிட்ட கூட நம்ம போய் பொண்ணு கேட்போம், அம்மா கூப்பிட்டு போய் அப்படின்னு நினைக்காரு. இங்கே ரேகா
வந்து சத்யாட்ட சொல்லுதாங்க, சத்யா எங்கள் அம்மா வந்து இன்னும் என்கிட்ட பேசாமல் இருக்க காரணம் பணம், வீடு, சொத்து பத்து நிறைய இருக்கிறதுனால தான். இது எல்லாமே என் பேரில் தானே இது பண்ணியிருக்காங்க. என்ன அவங்க எல்லாமே உழைச்சி சம்பாரிச்சதா? இல்லைல்ல, அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போட்டது தானே. பேசாமல் இந்த சொத்தை எல்லாமே யார் யார்கிட்ட ஆட்டையை போட்டாங்களோ அவங்ககிட்டயே கொடுத்துருவோம். அப்படிங்கும்போது இதை எப்படி நம்ம யார் யார்கிட்ட ஆட்டை போட்டாலும் எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, உங்கள் அக்கா பெரிய பதவியில் தானே இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி இது யார் யார் சொத்துன்னு சொல்லி கேட்டால் தெரிஞ்சுப்போம்ல அப்படிங்கிறாங்க. மீனாட்ட சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனாவும் தெரிஞ்சவங்க மூலமாக கேட்குறாங்க, யார் யார் சொத்துன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2-3 நாளாக கேட்காங்க. அவங்க கரெக்டாக என்னாரு சிந்தாமணிகிட்ட சொத்தை கொடுத்து ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க லிஸ்ட்டெலாம் வச்சுக்கிட்டு ரேகா எல்லாருக்குமே எழுதி கொடுத்துட்றாங்க. இந்த விஷயம் வெளியே வந்த சிந்தாமணிக்கு தெரிஞ்சு சிந்தாமணி ரொம்பவே கொதிச்சு போகிறாங்க. கொதிச்சு ரேகா இப்படி பண்ணலாம், இந்த முத்து மீனா தான் அதுக்கு காரணம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனா வீட்டில் போய் நிற்காங்க. ஏய் மீனா வெளியே வாடி அப்படிங்கிறாங்க. அங்கே விஜயா என் வீட்டில் இருந்துட்டு நீ என்ன ஓவராக சவுண்டு விட்டுட்ருக்க அப்படிங்கும்போது, எல்லாமே உன் மோகனும் மருமகனும் தான் காரணம். நான் 30 வருஷமாக சம்பாதிச்சிருக்க சொத்தை ஒரே நாளில் ஒரே எழுத்தில் ஒன்றுமாக்கிட்டாங்க அப்படிங்கும்போது, என்ன சொல்கிற அவன் சொத்து புறம் போச்சா அப்படி ஓட்டாண்டியா அப்படிங்கும்போது, ஓட்டாண்டியா என் இருக்க வீடை கூட இந்த முத்து மீனா விடலை அப்படிங்கும்போது, ஓ இருக்க வீடு கூட ஆட்டையை போட்டதுனா, டே முத்து நீ பண்ணதிலே மீனா பண்ணதிலே ரொம்ப சிறப்பு என்னென்னா இந்த சிந்தாமணியை ஒன்றுமில்லாமல் ஆக்குனது தான். நான் அந்த சொத்தை பூரா அவங்ககிட்டயே கொடுத்துட்டேங்கிங்க. நான் கூட இந்த சத்யா பெரிய பணக்காரி மூல கல்யாணம் முடிச்சிட்டானே, இந்த சிந்தாமணியும் ஃபைனான்சியரும் ஏற்றுக்கிட்ட பிறகு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவானே, எனக்கு என்ன மறுவாதி இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப சூப்பராக பண்ணிட்டடா, ரொம்ப சூப்பராக பண்ணிட்டேன் அப்படிங்கும்போதேம்மா இதில் கூட நீங்கள் உங்கள் அலும்பை விட மாட்டீங்களா அப்படின்ட்டு இருக்கும்போது, ஏ ரேகா நீங்கள் தான் இருக்கியா அப்படிங்கும்போது, ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. என் சொத்தை பூரா எதுக்கு நீ கொடுத்த வச்ச அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மம்மி நீ சம்பாரித்த சொத்து கிடையாது, என் ஆட்டையை போட்டு சேர்த்த சொத்து அது அப்படியே போயிடுச்சு அப்படிங்கும்போது, எல்லாம் அந்த முத்து மீனா பேச்சை கட்டு தானே இப்படி பண்ணிட்டேன். போன சொத்தை எப்படி வாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் முன்னாடி உன்னை பார்த்து வளர்த்தது ரொம்ப சூப்பராக பண்ணுறேன் அப்படிங்கும்போது, மம்மி எனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நான் அமைச்சு தாங்கன்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னேன். நான் வந்து என்ன செய்யலை, ஓடி போகலை, ஆனால் நீங்கள் வந்து என்னை ஓடி போக வச்சுட்டீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு என் சொத்து தாண்டி முக்கியம், நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சிந்தாமணி வெளியே போகிறாங்க. போயிட்டுருக்கும்போது அவர் ஃபைனான்சியர் வீட்டுக்குள்ளே வராங்க. எங்கே போகிறீங்க அப்படிங்கிற. ரேகாவை தான் பார்க்க போகிறேன், அவங்க வந்திருக்கதா சொன்னால் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க என் சொத்தை எல்லாத்தையுமே வந்து ஒன்றத்துக்காக ஆக்கிட்டா இப்போ அவன் உங்களுக்கு முக்கியமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சிந்தாமணி, என் மோளுக்காக தான் உன்கிட்ட பேசினேன், என்ன உன்னை வேணாம்னு தான் பேசினேன். இப்போ என் மோளுக்காக தான் வந்திருக்கேன். என் மோளுக்கு நான் சம்பாரிச்சு சொத்து பூரா கரெக்டான வழியில் தான் வச்சுருக்கேன். அந்த சொத்து பூரா அவளுக்கு தான், இப்போவும் அவள் கோடீஸ்வரி தான் அப்படின்ட்டு போகிறாங்க. ஏங்க சொத்தெல்லாம் வந்து ரேகாட்ட கொடுத்துடாதங்க. கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த முத்து மீனாவும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு இவங்கள வந்து திராட்டில் விட்டுருவாங்க. பார்த்துக்கிட்டுங்க, இந்த சொத்து உங்கள்கிட்ட இருக்க சொத்து வேணும்னா சத்தியா விட்டு வாங்கன்னு பேசி பாருங்கள் அப்படிங்கும்போது, ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க, அவங்க 2 பேரும் தான் தீர்க்கமாக இருக்காங்க, 2 பேரும் வாழ்வோன்னு சொல்லிட்டு இன்னமும் நம்ம பேசியதுலையும் இது இல்லை. என் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இன்னமும் வந்து சத்யாவை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் சத்யாவை விருந்து கூப்பிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, அப்போ நீங்களும் எனக்கு எதிராக தான் இருக்கீங்களா, சரி பார்த்துக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி போகிறாங்க. இங்கே சத்யா விருந்து கூப்பிட்றாங்க. முத்து மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக அனுப்பிவிடுதாங்க. இங்கே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க யார் யாருக்கெல்லாமோ கல்யாணம் ஆகுது, யார் யாரெல்லாமோ பெரிய ஆளாக ஆகிறாங்க, ஆனால் மனோஜ் அப்படியே இருக்கானாங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு விஜயா, என்னால் முடிஞ்சது நல்லா படிக்க வச்சேன், பெரிய ஆளாக ஆயிடுவான், அப்படி ஆயிடுவான் இப்படி ஆயிடுவான்னு என் ஒட்டுமொத்த பணத்தை கையில் கொடுத்தேன், கடையை ஆரம்பிக்கேன்னா இப்போ தான் தெரியுது கடையும் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கான் அப்படிங்கும்போது, டே கடையை வந்து மறுபடியும் அதை கொண்டு வரணும்டா செயல்பாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ், அதுக்கு ரோகிணி சம்மதிக்கணும்பா, ரோகிணி சம்மதிக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா கடை எங்கள் என் பேரில் இருக்குது, ரோகிணி பேரில் தானே இருக்குது அப்படின்னு. விஜயாவுக்கு ஒன்றும் வரல. என்னடா சொல்கிற, அப்போ கடை கூட உன் பேரில் இல்லையா அப்படிங்கும்போது, இல்லைம்மா கடை என் பேரில் இருந்துச்சுன்னா ரவியும் முத்தும் எப்படியாவது அதை ஆட்டை போட்டு நினைப்பாங்க, அதனால் என் பேரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொன்னான். நானும் நம்பி அவள் பேரில் இது பண்ணோம்மா, அவள் பணக்காரி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் அவள் பேரில் கடையை நான் எழுதி வச்சுருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. உங்கள் அப்பா தந்த பணத்தை வச்சு கடை வாங்கியிருக்க, அதையும் நீ உன் பேரில் வாங்கணும், என் பேரில் வாங்கணும்னு நினைக்கல, நீ எங்கேயோ இருந்து வந்து அந்த ரோகிணி பேரில் வாங்கியிருக்கியடா அப்படின்னு சொல்லி மனோஜை போட்டு பொழந்து கெட்டுதாங்க இந்த விஜயா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.
நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.